ஒரு காலத்தில் நீல நிறக் கடலின் நடுவே ஒரு பயங்கரமான கடல் ராட்சசன் வாழ்ந்து வந்தது. அது பெரும் உடல், தீப்பொறி போல சிவந்த கண்கள், பயங்கரமான குரல். இதை கேட்டாலே கடலோடிகள் நடுங்குவார்கள். அந்த ராட்சசன் வரும் பாதையில் எந்த படகும் செல்லத் துணியாது. அதே கடற்கரை கிராமத்தில் ராஜ் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் மிகவும் ஏழை, ஆனாலும் மனம் நிறைய அன்பு கொண்டவன். தினமும் கடற்கரைக்குச் சென்று சிக்கிய மீன்களை விடுவிப்பதும் காயமடைந்த பறவைகளுக்கு உதவுவதும் அவனது வழக்கம். ஒரு நாள் கடலில் பெரும் சத்தம் கேட்டது. எல்லோரும் ஓடி மறைந்தார்கள். கடல் ராட்சசன் வந்துவிட்டான், கடல் ராட்சசன் வந்துவிட்டான் என்று மக்கள் கத்தினார்கள். ஆனால் ராஜ் மட்டும் பயப்படவில்லை. அவன் ஏன் இப்படி பயமுறுத்துகிறான்? அவனுக்கும் வழி இருக்கலாம் என்று நினைத்தான். அவன் மெதுவாக கடற்கரைக்கு சென்றான். அங்கே கடல் ராட்சசன் ஒரு பெரிய வலையில் சிக்கி வலியால் கர்ஜித்துக் கொண்டிருந்தது. யாரும் அருகே செல்ல துணியவில்லை. ராஜ் என்ற சிறுவன் மட்டும் தைரியமாக அருகே சென்று, பயப்படாதே, நான் உனக்கு உதவுவேன் என்று மென்மையாக பேசினான். அவன் கைகளால் வலையை மெதுவாக கிழித்து ராட்சசனை விடுவித்தான். அந்த ராட்சசன் ஆச்சரியத்தில் சிறுவனை பார்த்தான். என்னை எல்லோரும் வெறுக்கிறார்கள், நீ ஏன் உதவினாய் என்று அது கேட்டது. ராஜ் நீ ராட்சசன் என்றாலும் உனக்கும் வழி இருக்கும். அன்பு எல்லோருக்கும் ஒன்றுதான். அந்த வார்த்தைகள் கடல் ராட்சசனின் இதயத்தை கொள்ளச் செய்தது. அதன் கண்களில் நீர் மல்கியது. அன்று முதல் அது யாரையும் பயமுறுத்தவில்லை. மாறாக கடலில் சிக்கிய படகுகளை பாதுகாத்து மீனவர்களுக்கு உதவத் தொடங்கியது. மக்கள் அனைவரும் ராஜை பாராட்டினார்கள்.